ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவங்க தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு மற்றவர்கள் இவர்களை தவறாக புரிந்து கொண்டு இவர்கள் செய்யாத ஒரு விஷயத்தை இவர்கள் செய்ததாக குற்றம் சுமத்தி அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. யார் குற்றம் சுமத்தப்பட்டார்களோ அவர்கள் தெரிஞ்சே செஞ்சுருக்க மாட்டாங்க. தெரியாமல் அவங்க எந்த இன்டென்ஷனும் இல்லாமல் யதார்த்தமாக ஒரு விஷயத்தை செஞ்சுருப்பாங்க. அந்த விஷயம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, யார் தவறாக புரிந்து கொண்டாங்களோ அவங்கள பின்னாலேயே சேஸ் பண்ணுவாங்க. என்ன, நான் அப்படி அந்த அர்த்தத்தில் சொல்ல, நீ தயவு செஞ்சு தப்பாக நினச்சிக்காத, கண்டிப்பாக நான் அப்படி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, என்னை பற்றி உனக்கு தெரியாதா? இவங்க என்ன செய்வாங்க, தவறாக புரிஞ்சுக்கிட்டவங்க, இல்லை நீ இப்படி செய்ய மாட்ட, கண்டிப்பாக நீ இந்த ஒரு தடவை இப்படி செஞ்சுருக்கேன்னா ஒரு காரணத்தோட ஒரு மோட்டிவோடு தான் நீ பண்ணியிருக்க, உனக்கு இன்டென்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பல நாட்களாக பின்னால் சேஸ் பண்ணியே உங்களை கன்வின்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தயவு செய்து அந்த மாதிரி சேஸ் பண்ண வேண்டாம். டோன்ட் சேஸ் பீப்புள் டு ப்ரூவ் தட் யூ ஆர் கரெக்ட். நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா அவங்க தவறாக நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதன்படி நம்ம நடக்கலை, அதை புரிய வைக்க ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக ஒன் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். 1-2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதுவும் ரொம்ப குற்ற உணர்வோடு கிடையாது, ஒரு ஆணித்தரமாக நம்பிக்கையோடு உறுதியாக சொல்லுங்கள். நான் அந்த ஆங்கிளில் நான் கண்டிப்பாக அதை நான் செய்யலை, எனக்கு அதை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை, வேணும்னே நான் பண்ணலை, நான் இந்த விஷயத்தை பண்ணதுனால அது நீ தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுருச்சு, கண்டிப்பாக இதை நான் இன்டென்ஷனோடு செய்யலை, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 1-2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்கலையா, just leave the place, leave the person actually who misunderstood you. அதாவது அடுத்தவங்க உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க, அடுத்தவர்கள் உங்களை புரிந்து கொள்ளாத அவர்களுடைய இயலாமையால் நாம் கஷ்டப்படணும், நாம் ஹர்ட் ஆகணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க வாழ்க்கையில். அடுத்தவங்க நம்மளை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுடைய ஃபால்ட். தே ஹாவ் டு பி ரிமோர்ஸ்ஃபுல். அவங்க தான் அதை பற்றி கவலைப்படணும், வருத்தப்படணும் தவறாக புரிந்து கொண்டதுக்காக. நம்ம ஒரு பாவமும் செய்யாமல் சரியாக ஒரு விஷயத்தை செஞ்சு ஆனால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுக்காக நம்ம ஏங்க பின்னாலே நிற்கணும்? பட் ஒரு தடவைக்கு 2 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், தப்பு இல்லை. அதையும் மீறி வேணுங்கன்னும் தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் அப்படிங்கிறாங்கன்னா let them be like that. Don't chase people to prove that you are correct. Thank you guys.